ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ, அதற்கான ஒரு சமிக்ஞையா தான் இந்த கருத்தை சீமான் ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. அதுக்கு 2026 சாத்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க மேல நடந்த அந்த ஊழல் முறைகேடு ரெய்டு இருக்குல்ல, டாஸ்மாக் நிறுவனம், இதை மறைக்கத்தான் நேற்று நீங்க தர்மேந்திர பிரதானுடைய உருவமே தமிழ்நாடு முழுக்க போட்டு நாங்கள் இதை பரபரப்பாகணும், ஊடகத்தை நீங்க இதை காமிச்சு திசை திருப்பணும், மடம் மாற்றணும். அந்த விஷயம் நேற்று வரைக்கும் பூதாகாரமாக பார்க்கப்பட்ட அந்த விஷயம் பின்னுக்கு போயிடுச்சு. இல்லை, நீ ஒன்று பேசுனீங்கல்ல, ஒரு குடும்ப ஆதிக்கம்லாம் இருக்குங்க. ஒரு ஒத்த சசிகலாவுக்கு ஒப்பாரி வச்சு எத்தனை ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை சசிகலாக்கள் அங்கே உள்ளார இருக்காங்க. பேசணுமா இல்லையா சொல்லுங்க. யாராவது நம்ம பேசுகிறோம், எடுங்க உங்கள் வரலாறு எடுங்க, 67 எடுங்க. எத்தனை வித்துட்டு வந்துக்கிறீங்க, அடமானம் வச்சுட்டு வந்துக்கிறீங்க. கச்சத்தீவில் ஆரம்பித்து மொழி கொள்கையில் ஆரம்பிச்சுட்டு கல்விக் கொள்கையில் ஆரம்பித்து விவசாய கொள்கையில் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லாம் படிப்படியாக மத்திய அரசுகிட்ட கொடுத்துட்டு உட்காந்துக்கிறப்ப நீங்கள் இருக்கிறப்ப தானே இவ்வளோ நடந்துச்சு. நீங்கள் இருக்கிறப்ப தானே சிபிஎஸ்சி இவ்வளோ வந்திருக்குது. உங்கள் பினாமி தாங்க இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இன்னைக்கு ஹிந்தி நடந்துட்டு எப்படி நீங்கள் இருக்கும்போது தான் இவ்வளோ நீங்கள் இருக்கும்போது தான் தமிழ் இன்னைக்கு தமிழ் பேச வரல. ஒரு பையனுக்கு அப்ளிகேஷன் எதுன்னு தெரியல. நீங்கள் இருக்கும்போது தான் இவ்வளோ நடக்குது. இப்போ வாட்டாள் நகராஜ் சொல்லியிருக்காரு, மேகதாது அணை கட்டது கர்நாடக அரசு முடிவு எடுத்திருக்கு. அதை ஒருவேளை தமிழகம் தடுத்தது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த தியேட்டர்லயும் தமிழ் படம் ஓடாது. போகட்டும், உங்களுக்கு எனக்கு பிரச்சனை. நீங்க என்ன படம் போட்டு எடுக்கிறீங்களா? 500 கோடி நீங்க படம் எடுக்கிறீங்களா? நமக்கு ஆதன என்ன எடுக்கிறதா, தயாரிக்கிறதா? நமக்கு ராவண எத்தனை ஒரு 100 கோடி 500 கோடி போட்டு படம் எடுக்குதா? பின்ன அது படம் எடுக்கிறவ கவலை முடிச்சு. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை என்ன சொல்லு? ஒரு பக்கம் ஊடகத்துல இந்த சுதந்திரம் இல்லை, இவங்க தான் நசுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள் எல்லாமே கூப்பிட்டு ஒரு மேடை போட்டு ஆஹா ஓஹோன்னு பேச வைக்கிறாங்கன்னா இது ரெண்டும் முரண்பாடா இல்லையா? நீதிமன்றத்துக்கு இணையாக அந்த வட்டத்துக்குள்ள 4 இடத்துல முக்கிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க. நீ சிம்ம சொப்பனமா உட்காந்துட்டு கேள்வியில கேட்கணும். போயிட்டு நீ உட்காந்து சொரிஞ்சி தடவிட்டு சோப்பு போட்டுன்னு உட்காந்துக்கிறதுக்கு பேர் ஊடகமா? அப்ப உங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கும் பாராட்டுறதுக்கு மட்டும் பார்ப்பன தலைமை வேணும். உங்களை விமர்சிச்சாக்கா சங்கின்னு 26 மீண்டும் நீங்க தான் வரப்போறீங்க அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு மேடையாகவும் அது இருந்துச்சு. அதோட மைய கருத்தா அதுதான் இருந்துச்சு. அது உண்மைதானே? இல்லை, நீங்க 2026 மீண்டும் அவர்கள் ஆட்சியதோட மீண்டும் மக்கள் நாசமா போகணும் இந்த வார்த்தையை சொல்லிக்கலாமா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ப. ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேத்து அளித்த ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது பிரதான செய்தியாக ஆதரவுகள்ல வந்திருக்கு. அதுல திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒன்றிணையணும் அப்படின்ட்டு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்து சரி, அதை நானும் ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார். ஸோ இப்போ சீமானவர்கள் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றிணைக்கும் வகையில் அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கோ, அதற்கான ஒரு சமிக்ஞையா தான் இந்த கருத்தை சீமான் ஆதரிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. அதுக்கு சாத்தியம் இருக்கு, 2026 சாத்தியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இதில் எப்படி பார்க்கணுன்னாக்கா, திமுக இன்னைக்கு மக்களால் ஒரு வெறுக்கப்படுற கட்சியாக இருக்குதுன்றது பலரால் வைக்கப்பட குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கு எதிரணி இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அந்த எதிர்ப்பில் இருக்கிற வினோத், நீங்கள் அதை வீழ்த்துன்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறப்ப வினோத் செய்கிறது சரிதான் நான் சொல்கிறேன். அதுக்காக ஏகலைவன் வினோத்தோட செயல்பாட்டோட இணைஞ்சிட முடியாது. உங்கள் நிலைப்பாட்டில் அவர் எடுக்கிற அந்த முன்னெடுப்பு சரியானது தான் அப்படின்றப்ப உங்களுக்கு மட்டும் அது சரியானது அப்படின்னு சொல்ல வராரு. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடுன்றது வேற தனி பாதையில் போயிட்டு இருக்கிறதா ஒரு முறையும் விளக்கமாக சொல்லிட்டாரு. நீங்கள் 2 பேருமே ஒரே கூட்டியில் ஓடின மட்டைகள் தான். நீங்கள் 2 பேருமே ஒன்று இன துரோகம் நேரடியாக பங்கெடுத்து செய்தது, ஒன்று கூட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. அதில் ஒரு சாஃப்ட் கார்னர் அதிமுக மேலே என்ன ஏன் இருக்குது அப்படின்னாக்கா, இந்த இனப்படுகொலைன்னு ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மையார் இவர்களுக்கு வச்ச கோரிக்கையை ஏற்று சட்டமன்றத்திலே நடந்தது ஒரு இனப்படுகொலை, அங்கே நடந்தது போர்க்குற்றம், ஏன்னா அவங்களுக்கு சர்வதேச வாக்கெடுப்பு நடக்கணும், இந்திய அரசு எந்த விதத்திலும் பொருளாதார உதவி செய்யக்கூடாதுன்ற இவ்வளோ விஷயத்தை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. அந்த ஒரு சாஃப்ட் கார்னருக்காக தான் அதிமுகவை அவர் பார்க்குறாரு. மற்றபடி அவங்க நிலைப்பாடு முழுக்க வேற, இவர்களுடைய நிலைப்பாடு இந்த 2 திராவிட கட்சிகளும் ஒன்று தேசியத்தில் எப்படி பாஜகவும் காங்கிரஸுமோ அது போல் இங்கே இவர்கள்
இவர்களோட அந்த ஊழல் எல்லாமே ஏற்றி பேசிட்டு திரும்ப அவங்க கூடவே போய் கூட்டணி அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது தான் அவருடைய தொடர்ந்து பிரச்சாரம் இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம அது முழுக்க தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் கவனித்த வரைக்கும் அவர்கிட்ட நான் சொல்கிறேன். நான் அப்போ எப்படி இப்படியே தான் அவங்க இருப்பாங்களா அப்படின்னாக்கா மாற்று வாய்ப்பு ஒன்று வரும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. கால சூழல் வந்து மாறும். இந்த 2 கட்சிகளும் அல்லாத ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு எதிர்காலத்தில் எப்பயோ ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம். ஏன் அப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கேளுங்க. இல்ல அது என்னன்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சமீப காலமா அவங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய சவால்கள்னு நம்ம பார்க்கிறோம். குறிப்பா வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக வலைதளத்தை பதிவு போட்டாங்க நாம் தமிழர் நிர்வாகிகள் கைது தொடங்கி, அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியில முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு அவங்க போன்ல இருந்து ஆடியோக்களை வெளியிட்டு அதை வந்து சில பேர்கிட்ட கொடுத்து வெளியே பேசி ரொம்ப பர்சனலா போய் அப்புறம் ஒரு நடிகையை வைத்து வந்து மிரட்டுவது, தொடர்ச்சியாக வந்து சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியை எந்த வகையிலெல்லாம் பலவீனப்படுத்தணுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. ஸோ இப்போ ஒருவேளை வந்து இப்போ நிறைய பார்வையாளர் என்ன சொல்றாங்கன்னா 26ல இவங்க எல்லாருமே தனித்தனியா நிற்கும் போது மீண்டும் அது திமுகவை அரியணை ஏற்றதான் அது வந்து உதவும் சொல்லும் போது, அப்போ திமுகவை அரியணையிலிருந்து இறக்க வேண்டும், அதுக்கு நம்ம ஒரு பவரா இருக்கணும்னு சீமானவர்கள் நினைக்க மாட்டாரா அப்படின்னு? இல்லை, அவர் நினைக்கிறது வந்து நீங்கள் சந்தர்ப்பவாத அரசியலாக மாறும். அதுதான் அவர் சொல்ல வர விஷயம். எனக்கு எதிராக இந்த அரசு இப்படி தான் செய்கிறதுன்னு இன்னைக்கு நேரத்தில் அப்பா காலத்துலேருந்தே செய்துட்டு இருக்கு. உங்கள் அப்பா பாதி செய்தார், மீதி இவர் செய்கிறார், அவ்வளோதான் விஷயம். அதுதான் அவர் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். நான் வளரும் போதே என்னை வந்து போட்டு அழுத்திட்டு ஒழிச்சுன்னு நினச்சது அப்பா, மீதியை வந்து இப்போ செய்து முடிக்கணும்னு நினைக்கிறாரு இவர். இந்த கட்சி இப்படி தான் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதை எதிர்கொண்டு அரசியலை மேலே கொண்டுட்டு போய் தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறாரு. தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அப்படியே இருந்துட்டு இருந்தானா நிச்சயமாக 26ல் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் செட்பேக் ஆகும். மக்கள் மத்தியில் அந்த உணர்வு இருக்கிறதா? நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஊடக கட்டமைப்பு, நீங்கள் வச்சிருக்க பெரிய நிறுவனங்கள், இதெல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் வந்து வராரு விடியல் தர போறாருன்றது அன்னைக்கு எடுபட்டது. இன்னைக்கு விடியல் தந்ததா இல்லையான்னு ஒரு போஸ்டரில் வந்து என்ன பண்ணிச்சு ஒரு பார்ட்டின்றது எங்கள் கண்கூடாவே பார்த்தீங்க. அதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னொரு பார்ட்டி வந்து இப்போ அதை வந்து படத்தை அப்படியே வாரி நேற்று அவங்க முகத்தில் வச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி, இந்த கண்டிஸ்டிக்கு பண்ணுவாங்கள்ல குழந்தைய, அந்த மாதிரி படத்தை பண்ணுறதை எடுத்து போட்டு நீங்கள் பிரபகண்டா இன்றைக்கி பண்ணுறீங்க. இந்த பிரபகண்டான்ற அந்த ஊடக கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இதை வந்து முன்னிலைப்படுத்தி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு வச்சு ஜெயிச்சலான்ற ஒரு காரணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் செட்பேக் ஆகியிருக்கு கிரவுண்டில். அதை நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு தேதிக்கு திமுக கூட இருக்கிற கூட்டணி கட்சியில் விசிகேயாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், மக்களை நோக்கி போகும்போது அவங்களுக்கு சிக்கல் வரும். பழைய மாதிரி இருக்காது. அன்றைக்கி தொடர்ச்சியாக 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, அதன் மேலே இருந்த சில கடைசி இறுதி கட்டத்தில் வந்து அந்த போட்டி மனப்பான்மை, அதில் சொன்னது சிலதெல்லாம் செய்யாமல் விட்டு இந்த கோளாறு, பாஜகவுடைய அடிமை அரசுன்னு திமுக கட்டமைச்சு வச்சுருந்த அந்த விதம் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு செட்பேக்காக இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டீங்க. இன்றைக்கி அது இல்லை. கிட்டத்தட்ட பாஜகவினுடைய இன்னொரு கைப்புள்ளையாக நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் மும்மொழி கொள்கைன்னு இப்போ ஏதோ நீங்கள் வந்து விளையாட்டு காட்டுறதுக்காக எதுக்குறதா நீங்கள் இப்போ ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனால் மத்திய அரசுடைய மற்ற திட்டங்களெல்லாம் முதன்மையாக நாங்கள் தான் செய்து முடிப்போம்னு சொல்லிட்டு சவால் விடுறீங்க. பரந்தூர் விமான நிலையம் மாட்டி 8 வழிச்சாலை ஆகட்டும், மீத்தேல் அந்த விஷயத்தை இது பண்ணுறது, இப்போ எது எடுத்தாலும் வந்துட்டு இந்த கட்டுமான கப்பல் துறை எதிர்க்கல, அதானி துறைமுகத்துக்கான இடம், இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் சவால் விட்டு நீங்கள் எதிராக தான் இருக்கிறீங்க. அப்புறம் எந்த விஷயத்தில் பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீங்க? இந்த மும்மொழின்னு இந்த ஒரு விஷயத்தை வச்சு எதிர்க்கிறீங்க. நேற்று பார்லிமெண்ட்ல பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ வந்து அந்த மும்மொழி கொள்கையை வந்து வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் இன்னைக்கும் வந்து அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் அதில் கடுமையாக இல்லை நீங்கள் வந்து திரும்பி மக்களை வந்து மடமாற்றுறீங்க, திசை திருப்பீங்க. உங்கள் மேலே நடந்த அந்த ஊழல் முறைகேடு ரெய்டு இருக்குல்ல, டாஸ்மாக் நிறுவனம், இதை மறைக்கத்தான் நேற்று நீங்கள் வந்து ஒரு தர்மேந்திர பிரதானுடைய உருவமே தமிழ்நாடு முழுக்க போட்டு நாங்கள் இது வேணால் பரபரப்பாகணும். ஊடகத்தை நீங்கள் இதை காமிச்சு திசை திருப்பணும், மடம் மாற்றணும். அந்த விஷயம் நேற்று வரைக்கும் பூதாகாரமாக பார்க்கப்பட்ட அந்த விஷயம் பின்னுக்கு போயிடுச்சு. இப்போ இதுதான் பிரதானமாக எல்லா ஊடகம் பேசணும். மக்கள் ஏதோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பெரிய சண்டை தொடங்கிடுச்சு, போர் கட்டபொம்மை வசனம் மாதிரி வசனம் பேசிட்டு போகிற மாதிரி இவங்க பண்ணுறாங்க. இவங்க புரியுது இல்லை? உங்களுக்கு ஒரு பழைய வரலாறு தெரியுமா? எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்குமான அந்த கணக்கு கேட்குற வார் நடந்துக்கிட்டே இருக்கும். கட்சியினுடைய கணக்கு வழக்கு அதனால தான் பிரிஞ்சாங்கன்னு பல பேரும் பேசணும். ஆனால் உள்ளார பர்சனல் 2 பேருக்குமே ஒரு வார் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அறிக்கையை நீங்கள் இப்போ கூட உட்காந்து 2 தரப்பாக உட்காந்துட்டு அறிக்கையை படிச்சிங்கன்னா மறைமுகமாக கணக்குன்றதை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு ஈகோ யுத்தம் 2 பேருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். அது என்னன்றது பலருக்கும் தெரிஞ்ச விஷயம், மூத்தவர்கள் இருக்கட்டும். அது அந்த விஷயத்துக்காக தான் இவங்க உள்ள ஒரு வார். அந்த மாதிரி இவங்களுக்கு இப்போ என்ன ஓடுதுன்னா, ஒன்றிய அரசுக்கு எதிராக இவங்க எதிராக அந்த 2 பேர் அறிக்கையை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களை பற்றி தெரியாதா,
நீங்கள் 2024 மார்ச்சில் வந்து கனிமொழி உள்ளிட்ட எல்லாருமே கூட்டாக தானே வந்து இந்த திட்டத்தை ஒத்துக்கிறதா சொன்னீங்க, பேசுனீங்கல்ல, இப்போ என்ன அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்லி அவர் திட்டுறாரு. கரெக்டாக ஒன்று அநாகரிகன்ற வார்த்தையை நீங்கள் எப்படி போட முடியும்னா தப்பு தான். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வார்த்தைகளை பார்த்து பேசணும். நீங்களும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மாநிலத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. தர்மேந்திர பிரதான் இந்த மந்திரி பதவியில் நீங்களும் ஒரு நாடாளுமன்ற அந்த மாநிலத்தினுடைய மக்கள் பிரதிநிதி. கரெக்டாக அவரை அநாகரிக மாணவர்னு உங்களை ஒருத்தர் திட்டினாங்கன்னா அந்த மாநில மக்கள் அந்த மாதிரி திட்டுற மாதிரி தான் அர்த்தம். திமுகவை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது, தப்பு. அது வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டார். மற்றபடி கூட்டி கழித்து பார்த்தது இதில் ஒன்றுமே இல்லையே. எதுக்கு இப்போ நீங்கள் இது ஊந்து எரிக்கிறீங்க? என்ன காரணம்? பாராளுமன்றத்தில் விவாதம் பண்ணுறீங்க, இன்னொரு விஷயத்த சலசலப்பை வந்துட்டு இருக்கு, இன்னைக்கும் பிரச்சனை பண்ணுறீங்க. இந்த பொம்மையா உருவ பொம்மையை உடனே கொளுத்துறீங்க. மற்ற கட்சிகளுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுக்கணும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு, இவ்வளோ கண்டிஷன் போடுறீங்க. நாம் தமிழர் கட்சி இந்த மார்ச் 1ஆம் தேதி ஆதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சம நில மீட்பு போராட்டத்தை டிக்ளேர் பண்ணுது. 1ஆம் தேதியெலாம் நடத்த முடியாது, சிக்கல் வரும், அது இதுன்னு இழுத்துக்கிட்டே போகுது. பார்த்தாங்க 8ஆம் தேதின்னு மாற்றினாங்க. 8ஆம் தேதி விளம்பரம்லாம் படுத்திட்டாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி போலீஸ் அனுமதி கொடுக்க மறுக்குது. 16ஆம் தேதின்ற ஒரே ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, அவங்க தான் விஷயம். 16ஆம் தேதி இப்போ இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து முன்கூட்டியே வந்து அனுமதி வாங்கணும், போராடக்கூடிய இயக்கங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு நான் மட்டும் உடனே எப்படி தமிழ்நாடு முழுக்க போட்டு உருவ பொம்மையை எரிப்பீங்க? என்ன காரணம்? அது காவல்துறை எப்படி உங்களுக்கு அனுமதிக்கு? பேருக்கு ஒரு வழக்கு. இது என்ன நாடகம் இது? இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மக்களை வந்து மடைமாற்றுங்க திருப்பி. இந்த கொள்கையில் மக்கள்கிட்ட சரியான பிரச்சாரத்தை நீங்கள் இன்னும் இது வரைக்கும் வைக்கவே இல்லை. மும்மொழி கொள்கைன்னா என்ன? இதால் இந்தி எப்படி உள்ளே வரும்? உள்ளே வந்தால் அது எப்படி தடுக்க? நீ முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா ஆட்சி மொழி தமிழ்னு மாற்று. பாடத்திட்டம் தமிழில் தான். எல்லா முதன்மையான பாடம் தமிழ் தான். ஆந்திரா வச்சிருக்குது, கர்நாடகா வச்சிருக்காங்க, இப்போ கொண்டு வந்திருக்காங்க, தெலுங்கானா கொண்டு எல்லாமே இருக்குது. நீ அது மாதிரி மாற்றிட்டு போ. மொழியை நீ முதல்ல காப்பாற்று. 100 மொழி வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் தமிழர் கட்சி வரைவில் அதை தான் சொல்லுது. இந்த தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் எல்லாம் முதன்மையாக இருக்கணும். பாடத்திட்டம் தமிழில் தான் இருக்கணும். முதுகலை வரைக்கும் பாடத்திட்டம், PhD வரைக்கும் பாடத்திட்டம் தமிழில் தான் இருக்கணும். முதன்மை பாடமாக தமிழ் இருக்கணும். நீ இதை மாற்றிட்டு உங்கள் அப்பா கொண்டு வந்த செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தையும் வந்து நாசமாக்கிட்டு பிற மொழியாளர் தலைவர். அது வேறு எந்த சான்ஸ்கிரிட்டினுடைய ஆய்வு மையத்துக்கு, செம்மொழி அந்தஸ்துக்கு ஆராய்ச்சிக்கு கோடிக்கணக்கில் நிதி 1000 கணக்கில் ஒதுக்குறாங்க. இதுக்கு வந்து இது வரைக்கும் 75 கோடி தான் வந்துன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாங்க. அங்கே யாரெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மொழியில் புலமை பெற்றவர்கள் யார்? அந்த இனத்தை சார்ந்தவங்களும் வச்சுட்டு இருக்கு. நீ என்ன பண்ணுறீங்க? தமிழ் மொழி செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு தெலுங்கு மொழி தலைவரை கொண்டு வந்து போட்டு வச்சுட்டீங்க. நக்கல் பண்ணுறீங்களா? அந்த மக்களை, அந்த மொழியை, அந்த இனத்தை கேவலப்படுத்துறீங்களா? நீங்கள் தமிழில் யாரும் அறிஞர்களே இல்லையா? உங்கள் மடியில் இருக்கிறவங்க தான் நீங்கள் அறிஞராக வச்சுக்கணுமா? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம்னு ஒன்று இருக்குது. உங்கள் அண்ணா காலத்தில் கொண்டு வந்தது. பின்னாடி ஜெயலலிதா இருந்தபோது அதுக்கு செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போட்டி அது கொஞ்சம் சலுகையெல்லாம் கொடுத்து டெவலப் பண்ணது. அதுக்கு இப்போ யாரை கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கீங்க? பிற மொழியாளர். அவர் தான் அறிஞரா? ஏன் எங்கள் மாசோ விக்டர் இல்லையா? அறிஞர் குணா இல்லையா? எத்தனை புத்தகங்கள் ஆதாரத்தோட ஆவணங்களோட எழுதியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு கசக்குதா? உங்களுக்கு இப்படி நீ இந்த இனத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி பிற மொழியாளர்கள் வச்சுட்டு தமிழில் பாதி தேர்வே இல்லைந்தாண்டு உங்கள் லட்சணம் அப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து மொழிக்கு நாங்கள் தியாகி. எதுக்காக மல்லு கட்டுறீங்கன்னா இந்த ரெய்டை மறைக்கிறதுக்கு, மடம் மாற்றுறதுக்கு மல்லு கட்டுறீங்க. பாஜகவுக்கும் எங்களுக்கும் சண்டைன்னு மக்களை திரும்ப ஓட்டு கேட்கணும் இல்லை? இந்த மாதிரி அனிதாவை தூக்கிட்டு போனால் கட்டாயம் என்ன பண்ணுவாங்க? நீங்களே வெளிப்படையாக சொல்லுங்கள். மனசை விட்டு சொல்லுங்களேன். சிரிக்க மாட்டீங்க குறைஞ்சபட்சம். இல்லை கேட்கன்னு சிரிப்பீங்கல்ல? ஆமாம். நீட்டு நாங்கள் அப்படின்னு நிற்க வச்சு சட்டை பிடிச்சிருந்தா நில்லு, இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அந்த பக்கம் போகணும், நிறுத்திக்குவாங்களாங்க. அங்கே அதை தூக்கிட்டு வர முடியாது இல்லை? கேவலமாக அந்த இங்கே வந்து பொன்முடிக்கு பண்ண மாதிரி பண்ணுவாங்கல்ல. அதனால் இப்போ என்ன இருக்குன்னா முன்மொழி கொள்கைன்னா என்ன பாதிப்பு ஏதுன்னு இது வரைக்கும் தெரியவே இல்லை யாருக்கும். நீ ஒன்றும் போய் விளக்கவே இல்லை மக்கள்கிட்ட. இந்தியா அதுக்குள்ளாக வருகிறது, அது ஒரு நோக்கம் வச்சுக்குது மத்திய அரசு. எல்லா மாநிலத்திலும் பிரதானமாக இந்திய ஆட்சி மொழியாக வரணும்னு. அது எப்படி என் வீட்டுக்கு வந்து வா மொழியில் அட்ரஸ் செய்தி ஒட்டிட்டு போகலான்னு தான் நம்ம கேட்குறோம். அது எந்த காலத்துலேயும் உண்மையிலேயே இனமாக இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் இது ஏற்காது. மும்பையே இப்போ தான் வீழ்ச்சிக்கிட்டுது. மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி விட்டு இப்போ மும்பைன்னு போயிட்டீங்கன்னாக்கா மராத்தி மொழி இருந்தால் போதாது, ஹிந்தி இருந்தால் போதுன்ற நிலைக்கு வந்து இப்போ அங்கேருந்து அங்கே கொஞ்சம் மாற தொடங்கிட்டாங்க. இந்த மொழி பற்று வந்திருக்கு. இப்போ தீர்க்கமாக இருக்கிறது மலையாளம் இருக்குது, கன்னடம் இருக்குது, இப்போ தெலுங்கும் கூட சேர்ந்துக்கிச்சு. கிழக்கில் ஒரு சில மாநிலங்களில் அந்த இதெல்லாம் இருக்குது.
மற்ற இடங்கள்லாம் நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணிட்டு வரீங்க. இதுக்கு எதிராக மட்டும்தான் நம்மளுடைய போர் இருக்கணும். மற்றபடி இந்த கல்விக் கொள்கையில் என்னன்னு மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லி எந்த மொழியை கொண்டு வராங்க. இந்தி மட்டும் 3வது மொழியா, இந்தி கூட பிற மொழிகளும் இருக்குதா? சரி, இந்த எல்லா அரசு பள்ளிகளும் இதை மாதிரி மாற்றுறாங்களே. பிஎம் ஸ்ரீ என்ற திட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான், மொத்தம் 18,262 ஏதோ சொல்ல வராங்க. இத்தனை பள்ளிகள் தான் அங்கே வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த பணம் ஃபண்டு வரப்போகுது. இதில் ஊபி வந்து 1700 கிட்ட, மீதெல்லாம் 800, 600 ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி யார் நாங்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்து பள்ளிக்கூடம் நடத்த போகிறது, அரசு விண்ணப்பிக்க போகுதா, தனியார் பள்ளிகள் விண்ணப்பிக்க போகிறாங்களா? நீங்கள் இந்த கதையை முதல்ல பேசணும். புரியுது இல்லை? அப்போ எல்லா தமிழ்நாட்டில் கூடிய எல்லா பள்ளிகளும் பிஎம் கேரில் வந்துருதா, வந்துட்டு பணம் ஒதுக்கி ஓஹோன்னு வந்து செல்வ செழிப்பாக இருக்க போதா, இல்லை சில பள்ளிகள் மட்டும் இருக்க போதா, அந்த சிலர் யார் அப்படின்ற கேள்வியெல்லாம் இங்கே பேசணும். நீங்கள் இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு ஒட்டுமொத்தமாக மும்மொழி கொள்கை எதிர்ப்புன்னு எதுக்கு நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். இதில் நம்ம முதலமைச்சர் மேலே விமர்சனம், அதிகார மையங்கள் ஏகப்பட்டது இருக்குன்னு நம்மளே நிறைய நேர்காணலில் வந்து பேசியிருக்கிறோம். இந்த குடும்பத்திலே ஆகட்டும், இல்லை அதிகாரிகள் மட்டத்தில் ஆகட்டும், நிறைய அதிகார மையங்கள் இருந்து இந்த ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய பேர் நம்மளும் பேசியிருக்கிறோம். இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு மத்திய அமைச்சர் பேசும்போது சொல்றார், இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது சூப்பர் சிஎம் அப்படிங்கிறார். சூப்பர் சிஎம், அதாவது முதலமைச்சரையே தாண்டின ஒரு அதிகார மையமாக ஒரு அமைச்சர் இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறார். இதுக்கு பின்னாடி கூடிய அரசியல் என்ன? அரசியல் என்னன்னா, அது யாருன்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு ஒன்றிய அரசுக்கு உங்கள் முகம் என்னன்னு தெரியுது. முதலமைச்சரை விட சூப்பர் சிஎம்னு ஒருத்தர் இருக்கிறாங்க இங்கே. அது கனிமொழியை சொல்கிறாரா அல்லது டிஆர் பாலை சொல்கிறாரா அப்படின்னு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் யார்? இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் பார்த்தா கூட மூத்தவர் யாருன்னா டிஆர் பாலு. அடுத்து திருச்சி சிவா இருக்கிறார். இருந்தாலும் அங்கே வந்து லீட் பண்ணுறது டிஆர் பாலை விட்டு நீங்கள் லாபியெல்லாம் பண்ண முடியாது. கனிமொழி இன்னைக்கு லாபி எடுத்தால் கூட இன்னொரு 10 வருஷம் ஆகும் டிஆர் பால் இடத்த தொடர்றதுக்கு, லாபி செய்கிற அந்த விதத்தை. அதனால் அப்போ இங்கே யார் சூப்பர் சிஎம்னா, உங்கள் சூப்பர் சிஎம்மாக இங்கே பார்க்கப்படுகிறார். அவங்க வந்து இங்கே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதான் அவர் சொல்ல வர்றாரு. இல்லை, நீ ஒன்று பேசுனீங்கல்ல, ஒரு குடும்ப ஆதிக்கம்லாம் இருக்குதுன்னு. ஒரு ஒத்த சசிகலாவுக்கு ஒப்பாரி வச்சு எத்தனை ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை சசிகலாக்கள் அங்கே உள்ளார இருக்காங்க? பேசணுமா இல்லையா? இன்னொருத்தர் சொல்லுங்க. யாராவது நம்ம பேசுகிறோமா? எத்தனை அதிகார மையங்கள் உள்ளார? டெல்லிக்கு ஒரு பிரதிநிதி, அங்கே ஒரு அதிகாரம், அங்கே ஒரு சசிகலாக்கள், இங்கே தமிழ்நாட்டில் வந்து 2-3 சசிகலாக்கள், அதை ஒட்டி இன்னொரு 4-5 சசிகலாக்கள், இப்படி எல்லாமே எத்தனை சசிகலாக்கள்? எவ்வளோ இடம் நீங்கள் வாங்கி போட்டுட்டு வரீங்க? ஏதாவது ஒன்று பேச வருதா? குறைந்த அளவு தான். ஒரு 66 கோடி சொத்துன்றதுக்கு இவ்வளோ அசிங்கப்பட்டு, இவ்வளோ அவமானப்பட்டு, சிறையை சந்தித்து வெளியில் வந்து நிற்கிறாங்க அவங்க. நம்ம அவங்க வந்து தியாகிலாம் சொல்லவே வரல. எவ்வளோ? வெறும் 66 கோடி பணம். லட்சத்தில் சொல்லிட்டு இருக்கிற கட்சியை சேர்ந்த ஒரு மந்திரி சொல்கிறாரு, 30,000 கோடியை வச்சுக்கிட்டு, 30,000 கோடியை வச்சுக்கிட்டு, கோடிகளை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் அதை நீங்கள் வந்து மறுக்கவே முடியல. பேருக்கு மறுத்தீங்க, அதை நீதிமன்றத்தை கொண்டு போய் மறுக்கவே இல்லை. இன்னொரு உங்கள் கட்சிக்கு ஆளினாலாக ஒருத்தர் இருந்தார், கொடிகாத்த குமரன் மாதிரி. குடியாத்த குமரன் ஒருத்தர் 60,000 கோடியை வந்து வச்சுட்டு இருக்கிறார் ஒரு மந்திரி. வெறும் 66, வெறும் ₹1 66 நோட்டு என்ற மாதிரி 66 கோடி எங்கே இருக்குது? 60,000 கோடிகள் எங்கே இருக்குது? தண்ணி, மணல். நீங்கள் தண்ணியில் மட்டும் பல ஆயிரம் கோடிகள் டேர்ன் ஓவர் ஆகுது மாதத்துக்கு மட்டும். வருஷத்துக்கு இன்னும் பல லட்சம் கோடிகள் டேர்ன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க விற்பனைக்கு வந்துடுச்சு தண்ணி. அதை யாரோ ஒருத்தன் கொண்டுட்டு வரேன், கேனு காசு கொடுக்குறேன், 30 ரூபா நான் வாங்கி வச்சு தண்ணி குடிச்சுக்கணும், அப்படி மேலோட்டமாக தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசியல் தெரியுங்களா உங்களுக்கு? மாஃபியாக்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் மாஃபியான்ற மாதிரி. இந்த ஏரியாவுக்கு முழுக்க தண்ணி வியாபாரம் என்னுடைய கட்சி கண்ட்ரோலில் வரணும். நீங்கள் நடத்திட்டு இருந்தால் கூட எனக்கு தெரியாது. 30 ரூபா விற்கிறியா, 40 ரூபா விற்றுக்க, 10 ரூபா எனக்கு கொடுத்து கேனுக்கு. அங்கே போயிடுச்சு இன்னைக்கு அரசியல். நீ இவ்வளோ ஊழல் முறைகேடு யாராவது ஒருத்தர் இதை பேசுகிறோமா? இந்த விஷயத்தெலாம் பேசுகிறோமா? மக்களுக்கு இதான பாதிப்பாக இருக்குது. ஏன் இந்த மண்ணுக்கு நீங்களும் நானும் உழைச்சி வரி கட்டிகிட்டு இருக்கிற இந்த பணம் வாங்குற கடலில் உனக்கு எனக்கு பங்கு இருக்குது. நம்மளாம் சேர்ந்து தான் அடைக்கணும். இவ்வளோ பணமும் எவனோ குறிப்பிட்ட ஒருத்தனுக்கு இந்த கனிமவள கொள்ளையில் அடிக்கிற பணங்கள் இத்தனை ஆயிரம் கோடிகள் இருக்குது. பேசியிருக்கிறோமா இல்லையா? யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசியிருக்கிறோமா? எந்த ஊடகமாவது சசிகலாக்கள் அப்படின்னு வந்திருக்குதா? மணலுக்கு ஒரு சசிகலா, தண்ணிக்கு ஒரு சசிகலா, கனிமவளத்துக்கு ஒரு சசிகலா, எல்லாத்துக்கும் சேர்ந்த ஹெட் ஒரு சசிகலா, டெல்லிக்கு ஒரு எத்தனை சசிகலாக்கள் உங்கள் இதில் எத்தனை அவதாரம் எடுத்து வச்சுக்கிறீங்க? அது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒன்றிய அரசை நீங்கள் ஒரு காலமும் சத்தியமாக எதிர்க்கவே முடியாது. நான் வேணும் இன்றைக்கி எழுதி கொடுத்துட்டு போகிறேன். இந்த உங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சிகள்லாம் பேசவே கிடையாது. யதார்த்த அரசியல்னா இவங்க எல்லாருமே ஒன்றிய அரசினுடைய என்ன சொல்கிறது, ஏவரம் புள்ளியாக தான் இருக்கிறாங்க.
இல்ல ஆனா பாராளுமன்றத்துல தயாநிதி மாறன் கத்துனதெல்லாம் பாத்திருப்பீங்க. ஏய் ஊய் அப்படின்னு அதை சும்மா அப்படி சொல்லி டயலாக் விட்டுட்டு ஒரு இருப்பாங்க. கத்துறதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா இருப்பாங்க. அதை நீக்க நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த 35 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளோ சவுண்ட்லாம் விட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 2009 மறந்துடுச்சு அவங்களுக்கு. எவ்வளோ வசனம் பேசுனாங்க. ராஜினாமா பண்ணுவோம் நாங்கள், நடக்கிறதே வேற. என்ன நீங்கள் யாருக்கிட்ட விளையாடுறீங்க? ஒரு மொழிக்காக எத்தனை தியாகம் பண்ணவங்களாம் அங்கே இருக்கிறாங்க. இனமும் மொழினா விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை இவ்வளோ வசனங்கள் பேசின கூட்டம் இது. கமுக்கமாக உட்காந்துட்டு கடைசியாக அதை சேர்ந்த உயர் அதிகாரி ஒருத்தர் புத்தகம் போடுறாரு. அந்த இயக்கம் அழிவதும் தலைவர் அழிவதும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அந்த தலைவர்கள் வந்து ஏற்றுக்க விரும்பினார்கள். யார் அப்போ இங்கே இருந்தது? உகாண்டா சேர்ந்தரா வந்து முதலமைச்சராக இருந்துட்டு இருந்தார், இல்லை பாகிஸ்தானை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்தார். நீ நானும் ஏற்றுக்கிட்டு தமிழ் அறிஞர் என் தலைவன் சொல்லி கொண்டாடணும் உட்காந்துட்டு இருந்த இடம் அது. நீ பண்ண எவ்வளோ சவுண்டு விட்டுருந்தீங்க, எவ்வளோ போராட்டம் பண்ணீங்க. அரை நாள் உண்ணாவிரத போராட்டத்தோட பெரிய போராட்டம் இருக்கிறா. இந்தியாவிலேயே மூத்த முதலமைச்சர், மூத்த அரசியல்வாதி உண்ணாவிரதம் உட்கார்ந்து சாதாரண விஷயமா? அதையே ஒன்றும் இல்லாமல் வந்து இட்லிக்கு விற்றுட்டு போன மாதிரி நீங்கள் விற்றுட்டு கேலி குத்து ஆக்கிட்டு போனீங்க. டெல்லியில் வந்து இவங்க அப்படியே பெருசாக கலக்கிறாங்களா, அப்படி கிடுக்கிடுன்னு ஆடிச்சாம்மா. அதெல்லாம் சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ ஆடுற மாதிரி ஆடு. நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறேன், நீங்கள் ஆடுற மாதிரி ஆடு. அந்த கூத்து ஓடிட்டு இருக்குது பாஜகவுக்கும் இவங்களுக்கும். நாங்களும் அரசியல் செஞ்சு தானே ஆகணுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். புரியுதுல உங்களுக்கு? மொத்த தமிழ்நாட்டு பிரதிநிதிகளும் தமிழ்நாட்டுக்குள்ள கோரிக்கை இந்த மாதிரி நிதி நிலையில் வந்துட்டு குறைக்காதீங்க, மாநிலங்களுக்கான நிதியை குறைக்காதீங்க, 40 41 40 குறைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரவிக்குமாரும் திருமாவளவனும் போய் நேரம் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்க்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் தனியாக இவங்க ஒரு மனு கொடுக்குறாங்களா அங்கே மட்டும் சிரிச்சுக்கிட்டு. என்னன்னா அதெல்லாம் இல்லை, 50 ஏற்றுங்க. இவங்க சொன்ன உடனே அப்படி நிர்மலா சீதாராமன் அம்மா உடனே கையெழுத்து போட்டு 2 பேரும் வந்து கேட்டு விட்டார்கள். நாங்கள் அங்கே மொத்தமே கேட்கறதுக்கே வந்து 1 இல்லைன்னு போட்டு அது ஒரு நாடகம். எல்லாம் இதெல்லாம் ஒரு செட்டப். இது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக அரசுக்குள்ளே நடக்கிற கூத்து. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மக்களுக்கான விஷயங்கள் வந்து பேசும்போது இப்படி தான் நாடகம் ஆடி மடமாற்றி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு நாங்கள் அரசியல் செய்யணும், எங்களை போராட விடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை மறைமுகமாக. அது அவங்களுக்கே தெரியும். வண்டியாக கூட திட்டிக்குவாங்க, சாணி வாரி கூட ஊட்டி மூஞ்சில் அடிச்சுக்குவாங்க, ஒரு ஊரில் வரும்போது எடுத்து அடிப்பு எல்லாம் நடக்கும். ஆனால் அண்டர் கிரவுண்டில் ஒரு தொண்டன் தானே இங்கே சண்டை போட்டுட்டு இருக்க போகிறோம். இல்லை, எங்கள் முதலமைச்சர் விடமாட்டார். தமிழகத்துடைய முதலமைச்சர் இந்த மொழி கொள்கையில தீவிரமாக விடமாட்டார்னு கனிமொழி சொல்றாங்க. இது இவர் விட வேணாங்க, தமிழ்நாடு உள்ள ஏற்காது. முதல்ல தெரிஞ்சுக்கோ. உங்களை நம்பினா சத்தியமா நீங்க வித்துட்டு வந்துடுங்க. நான் வேணா ஓப்பனா கொடுக்குறேன். இந்த முதலமைச்சரை நீங்க நம்பிட்டு உட்காந்தா சத்தியமா வித்துட்டு வந்துடும். நீங்க இது வரைக்கும் என்னத்தை மீட்டிங்க எடுங்க, உங்க வரலாறு எடுங்க, 67 எடுங்க. எத்தனை வித்துட்டு வந்துக்கிறீங்க, அடமானம் வச்சுட்டு வந்துக்கிறீங்க. கச்சத்தீவில் ஆரம்பிச்சு, மொழி கொள்கையில் ஆரம்பிச்சுட்டு, கல்விக் கொள்கையில் ஆரம்பிச்சு, விவசாய கொள்கையில் ஆரம்பிச்சு, இன்னைக்கு எல்லாம் படிப்படியாக மத்திய அரசுகிட்ட கொடுத்துட்டு உட்காந்துக்கிறப்ப நீங்கள் இருக்கிறப்ப தானே இவ்வளோ நடந்துச்சு. நீங்கள் இருக்கிறப்ப தானே சிபிஎஸ்சி இவ்வளோ வந்திருக்குது. உங்கள் பினாமி தாங்க இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இன்றைக்கி ஹிந்தி நடந்துட்டு எப்படி நீங்கள் இருக்கும்போது தான் இவ்வளோ வந்துச்சு. நீங்கள் இருக்கும்போதுன்னா தமிழ் பேச வரல. ஒரு பையனுக்கு அப்ளிகேஷன் எதுன்னு தெரியல. நீங்கள் இருக்கும்போது தான் இவ்வளோ நடக்குது. நீ இருக்கும்போது தானே தமிழ் பள்ளிகள் எல்லாமே அரசு பள்ளியே மொத்தமாக நாசம். அதில் தமிழ் வாத்தியார்களுக்கும் மொத்தம் மோசம். நீங்கள் இருக்கும்போது தானே நடந்தது. நீங்கள் இருக்கும்போது தானே நடக்குது. நீங்கள் இருக்கும்போது தானே அரசு பள்ளிகளை சீர்கட்டு போய் 50க்கு 50% தேர்ச்சி இல்லைன்னு வருது. நீங்கள் இருக்கும்போது தானே இவ்வளோ அவ்வளவும் நடக்குது. அப்புறம்னா அந்த முதலமைச்சர் இருக்கும்போதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ என்ன பயம்? என்ன நீங்கள் இருக்கிறப்ப விட்டு கொடுத்துருவீங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. மாற்று தலைமை, மாற்று அரசியல் இதெல்லாம் வந்து சிந்திச்சு மாற்றி யோசிக்கிற மாதிரியான தலைமை வரணும் தமிழ்நாட்டுக்கு. இவர்களை விட்டால் அவரை விட்டால் இவர் நீங்கள் என்றைக்கு உட்காந்துட்டீங்களோ இந்த 2 குட்டிச்சவரை விட்டால் நமக்கு வேறு வழியிலன்னு உட்காந்துங்கிற அவர் அவலம் இங்கே இருக்குது. இவர் என்ன ஏற்றுருவார்? அவர் என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள்? கர்நாடகா தண்ணி பிரச்சனை இன்ன வரைக்கும் பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. காவிரி பிரச்சனைக்கு இதுக்கான காரணம் யார்? உங்கள் திமுக. ஒப்பந்தம் வந்து முடிகிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆடின அந்த ட்ராமா. இந்திரா காந்தி கூட உங்களுக்கு உறவு வேணும். இந்திரா காந்தி காங்கிரஸ் அங்கே ஆதிக்கத்துக்கு காங்கிரஸ் அரசு அது மனசு நோக்கக்கூடாது, விட்டு கொடுத்துன்னு பண்ணத்தானே இங்கே அடகு வச்சுட்டீங்களா? இன்னைக்கு தமிழனை பலி கொடுத்துட்டீங்கல்ல. பேசுவோமே வரலாறு வாங்கலாம். இப்போ வாட்டாள் நகராஜ் சொல்லியிருக்காரு, மேகதாது அணை கட்டது கர்நாடக அரசு முடிவு எடுத்திருக்கு. அதை வந்து ஒருவேளை வந்து தமிழகம் தடுத்தது அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த தியேட்டர்லயும் தமிழ் படம் ஓடாது. போகட்டும். உங்களுக்கு எனக்கு பிரச்சனை. நீங்க என்ன படம் போட்டு எடுக்கிறீங்களா? 500 கோடி நீங்க படம் எடுக்கிறீங்களா? நமக்கு ஆதன என்ன எடுக்குதா, தயாரிக்குதா? நமக்கு ராவண எத்தனை ஒரு 100 கோடி 500 கோடி போட்டு படம் எடுக்குதா? பின்ன அது படம் எடுக்கிறவங்க கவலை முடிச்சு. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை என்ன சொல்லு? இல்ல, நான் படம் எடுக்கிறவங்களும் தமிழக அரசியல் ஆட்சி செய்யறவங்க எங்க பிடிக்கிறான்றத பாருங்க. ஒரு படம் அங்க வெளியிடக்கூடாதுன்னு ஒண்ணு நடிகர் சத்யராஜ மன்னிப்பு கேட்க வச்சுட்டு படத்தை ஓட்டி காசு எடுத்து கும்பல் இல்லை. புரியுது இல்லை? புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்ல வரேன். எந்த காலத்திலையும் இவங்க வந்து இந்த இனத்துக்காக நிற்க மாட்டாங்க வினோத்.
இந்த முதலமைச்சர் வந்து இந்த மொழிக்கு எதிராக உறுதியாக நிற்பார்னு சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் விட்டவங்க இவங்க ரெண்டும். விற்றவர்களுமே இவங்களாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் மீட்டுட்டு வந்ததாக வரலாறு இல்லை. இந்த 50 ஆண்டு கால அரசியல் வரலாறுல மாறி மாறி இவர்கள் எப்படி உறுதியாக நிற்பாங்க? நீ இருக்கும்போது தான் தமிழ் இவ்வளோ கீழே இருக்குது. நான் சொல்லிட்டு ஒரு பட்டியலே போட்டுட்டேன். நீங்கள் இருக்கும்போதே தமிழ் இவ்வளோ மோசத்துக்கு வந்துடுச்சு. நீங்கள் இருக்கும்போதே தமிழமான்னு தெரியாமல் பேசக்கூடிய நிலைமைக்கு என்னை போன்றவர்களே இன்றைக்கி இருக்கிறோம். எல்லாம் உங்களால் வந்த சீர்கேடு. இந்த மொழி நிற்கிறதுக்கு வந்து நான் அந்த மொழி தியாகத்தை நீங்கள் பேசி ஆகணும். அதுவே நீங்கள் இன்ன வரைக்கும் பேசலை. இப்போ தான் என்னைக்கு நடந்துச்சு அந்த மொழிப்போர் தியாகத்தில் நடந்தது? 75, 85, 95, 2005, 15, 25, 60 வருஷம் கழிச்சு இப்போ தான் வீட்டை தேடி போய் ஏதோ நேற்று இறந்த மாதிரியும் நீங்கள் போய் அவரை கொண்டாடுற மாதிரியும் போதுலூர் பழனிசாமி அங்கே போய் நீங்கள் இந்த விஷயத்த பேசுகிறீங்க. நீங்கள் இப்படி இருக்கும் உங்கள் லட்சணம். ஏன்னா அன்றைக்கி இந்த தமிழ் தேசிய அரசியல்னு ஒன்று பேசக்கூடிய ஒரு அரசியல் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பயம் வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் தேடுறீங்க அந்த ஆளுங்களை. இன்றைக்கி தாளமுத்து நடராசனுக்கு நீங்கள் பெருசாக விழான்றீங்க. இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு ஒரு மேடையில் நின்று கோஷம் போடுறீங்க மொழிக்காக. இத்தனை வருஷமும் நீங்கள் செய்யலை. ஏன்னா போட்டியாக ஒன்று வர தொடங்கிடுச்சு, அது பேச தொடங்கிடுச்சு, மக்கள் எல்லாம் அதை நோக்கி திரும்புகிறாங்க. அவங்களுக்கு ஒரு 8% வாக்கு சேர்ந்துருச்சு. அந்த பயம் வந்து உங்களுக்கு அதுலேருந்து பறிக்கணும், திரும்ப எடுத்து உடச்சிட்டு நம்ம அந்த தக்க வைக்கணும்னு ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமானவர்கள் இல்லை, உங்கள் குடும்பத்துக்காக மட்டுமே இந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்குன்றதை பல முறை இங்கே அம்பலப்படுத்தியாச்சு. ஒரு காலமும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் உங்களால் ஒரு காலமும் இருக்க முடியாது. மண்ணுக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா காவிரி பிரச்சனையில் குழப்படி வந்திருக்காது. முல்லை பெரியாரில் சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். சுப்பிரமணிய சாமியை நான் பேட்டி எடுக்கும்போது சொன்னார், அவளை கொஞ்சம் வெளியில் வந்து சொல்ல அவளை இந்த முல்லை பெரியார் தண்ணியை வந்து இத்தனடியிலேருந்து இத்தனடி 42 வரைக்கும் 142 வரைக்கும் நிறுத்துக்கலான்ற உத்தரவு வாங்கி கொடுத்து இந்த சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கு அவா கிடையாது. உங்கள் கருணாநிதி இல்லை, நான் பண்ணேன். இந்த பச்சை தமிழன் நான் பண்ணேன். அப்போ அவர் பச்சை தமிழன் இல்லையான்னு நான் கேட்டேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. என்ன சொன்னார்? சத்தியமா இல்லைன்னு சொன்னார். எனக்கு அப்போ தான் முதன் முறையாக கருணாநிதி இல்லை, இந்த இனத்தை சார்ந்தவர் இல்லைன்னு. அவள் வீட்டில் எல்லாம் தெலுங்கு பேசிட்டு இருப்பா. அவள் எமர்ஜென்சி பிள்ளை அவள் வீட்டில் நான் இருந்துகிட்டே இருந்தேன். க்ளோஸ் ஃப்ரெண்டு கருணாநிதியும் சுப்பிரமணிய சாமி, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. வைகோவை கட்சியிலேருந்து தூக்கி வெளியில் போடுற வரைக்கும் முரசொலி மாறணும் சுப்பிரமணிய சாமி திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து திட்டம் போட்டு டெல்லியிலேருந்து சும்மா ஒரு ரிப்போர்ட் புலிகளால் ஆபத்துன்னு கொடுக்க வச்சு அப்படி தூக்கி வெளியில் போட்டாங்க. கட்சியில் அவருடைய வளர்ச்சி இருக்குது, ஸ்டாலினுடைய இடம் பறி போயிடுன்றதுக்காக போட்ட திட்டம் அந்தளவுக்கு திக்கஸ்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே பிரேக் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுடைய அந்த வேலுசாமி அவர்களுடைய இன்டர்வியூவில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் அதிமுக அந்த ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அடிக்கிறாங்க. அது டெல்லியில் ஒரே இஷ்யூவாக இருக்குது. ஃப்ரெண்டு தானேன்றதுக்காக நேராக கருணாநிதிக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடாதா அவா விஷயத்த இப்படி பண்ணிட்டேலேன்னு கேட்டோடனே, என்ன அவன் சாதி புத்தி காட்டுறியான்னு கேட்டோடனே எனக்கு கோவம் வந்துச்சு. அன்னைக்கு இந்த கருணாநிதியை ஒழிக்கணும்னு நான் முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். இல்லை, இந்த ஜாதி புத்தியை காட்டுறியாங்கிறதுலாம் சமூக நீதியில் வருமா? இல்லை, அவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் அணுக்கமாக இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜெயிக்கிற வரைக்கும் பிராமின் இல்லை. அவங்கள நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பிராமின் சமூக நீதிக்கு எதிரானவர்கள். புரியுதில்ல? சுப்பிரமணிய சாமி அவர் சொன்னார், அவள் வீட்டில் நான் இருந்தேன், எமர்ஜென்சி பிள்ளை அவள் தான் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம், அவள் வீட்டில் தெலுங்கு தான் பேசிகிட்டு இருந்தா, எனக்கு நல்லா தெரியும், கருணாநிதி பண்ணலை, நான் பச்சை தமிழ் நான் பண்ண முல்லை பெரியாருக்குன்னு சேலஞ்சு பண்ணார். அந்த கட்டுரை வந்து இன்றைக்கும் பேட்டி இருக்குது, மறுக்கவே இல்லை. அன்றைக்கெல்லாம் முரசொலியெல்லாம் எல்லாம் பேப்பர்லாம் பார்த்துட்டு இருக்கிறவர் தான், புத்தகம் பார்த்துட்டு இருக்கிறவர் தான் கருணாநிதி, மறுக்கவே இல்லை. சுப்பிரமணிய சாமி இப்படி சொன்னது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுது துரோகம் பண்ணது திமுக. இந்த இனத்துக்காக நிற்கலை, இந்த மக்களுக்காகவும் நிற்கலை, மொழிக்காகவும் நீ நிற்கலை. இருந்திருந்தால் 1965 இந்திய எதிர்ப்பு போர் இன்னைக்கு ஒரு செழுமையாக வந்திருக்கும். ஒன்றும் இல்லை, 78 என்னவோ வருது உங்களுக்கு அந்த காலகட்டம் நினைக்கிறேன். 77க்கு முன்னாடி எனக்கு 98 மன்னிக்கணும், உலக மொழின்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணுறப்ப வங்கதேசத்தில் வந்து அந்த மொழி போர் நடக்கிற அந்த இதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து பதிவு பண்ணுறப்ப இங்கே யார் இருந்தீங்க? திராவிட கூட்டம் தானே இருந்தீங்க. இல்லை, அதுக்கு முந்தின போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு 1965. அது 71 நடக்குது. வங்கதேசம் வந்துட்டு பாகிஸ்தான் எல்லாமே ஒன்றா இருக்குது. பட் இருந்தாலும் மொழி நான் வந்து வங்கம் பேசுகிறேன், வங்க மொழி பேசுகிறேன், வங்காளி மொழி, நீ உருதை வந்து இங்கே திணிக்காத. இதே தான் அங்கேயும். இந்த மொழி திணிப்பு எங்ககிட்ட வந்து வேணாம், நான் வங்காளிங்கிற முஸ்லீம் தான் ஆனால் வங்காளி அப்படின்னு வரப்போ தான் இந்திரா காந்தி பார்த்தாங்க, இது நம்ம எல்லைக்குள்ளே உள்ளே இருந்துக்கிட்டு நாளைக்கு தலைவலியாக இருக்கும், இப்போயே பிரித்து விட்டுலான்னு உடனே இராணுவத்தை அனுப்புனாங்க. அப்போ சித்தார்த்த சங்கர் ரே முதலமைச்சராக இருந்தார். அவர் வங்காளி, மேற்கு வங்கத்தில். அங்கே ஏன்னா அடிபட்டுக்கிட்டு இருக்குது, நீ இராணுவத்தை அனுப்புறியா என்னுடைய போலீஸ் அனுப்பட்டுமான்னு கேள்வி கேட்டார்.
இங்கேயும் ஒரு கருணாநிதி இருந்தார். ஏன்னா அங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இராணுவத்தை அனுப்புறியா என்னுடைய போலீஸ் அனுப்பலையான்னு இங்கே கேட்கல கருணாநிதி. அதே 71 காலகட்டத்தில். புரியுதா உங்களுக்கு அரசியல்? இதெல்லாம் அந்த இளைய தலைமுறைக்கு சொல்லலை. எதுக்கு சொல்ல வரேன்னா 71க்கு முன்னாடி 1965 ஆயிரக்கணக்கான பேர் குருவி சுடுற மாதிரி சுட்டு போட்டு மொழிக்காக உயிர் இருந்தது. இதை நீங்கள் வந்து சொல்லி கொண்டு போய் முதன்மையாக வச்சு பேசி இதான் மொழிக்கான உலக மொழி தாய்மொழி நாள்னு அறிவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். செய்திருந்தீங்களா? செய்யலையே. நீ வந்து மொழியை பற்றி பேசுகிற, நீங்கள் மொழியை பற்றி பேசுகிறத நாங்கள் நம்பணும் இன்னும். புரியுதில்ல? இது அபத்தமான ஒரு அரசியல் போக்கு தான், போங்கு விளையாட்டுன்னு சொல்லலாம். போன நேர்காணலில் உங்ககிட்ட இந்த ஊடக சுதந்திரம் சம்பந்தமா தமிழகத்தில் கூடிய ஊடகவியலாளர்லாம் போராட்டம் பண்றாங்களே, நீங்க ஏன் சார் போல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க விரிவான ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அது நிச்சயமா உங்க கவனத்துக்கு வந்திருப்போம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து ஒருங்கிணைக்கிறாரு, திமுக அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்குது. அதுல வந்து மூத்த ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பங்கேற்கிறாங்க. ஹிந்துராம், நக்கீரன் கோபால், பிரியன், காந்தராஜ், ரங்கராஜ் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பங்கேற்கிறாங்க. பங்கேற்று திமுக ஆட்சி அப்புறம் முதலமைச்சரை வந்து ஓஹோ ஆஹா அப்படின்ட்டு வந்து பேசுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் ஊடகத்துல இந்த சுதந்திரம் இல்லை, இவங்க தான் நசுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தலைகள் எல்லாமே கூப்பிட்டு வந்து ஒரு மேடை போட்டு ஆஹா ஓஹோன்னு பேச வைக்கிறாங்கன்னா இது ரெண்டும் முரண்பாடா இல்லையா? முரண்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ரங்கராஜ் பாண்டே வந்து திராவிடரை மாறிட்டாரா? எனக்கு தெரியல. பிராமின் தானே அவர், பார்ப்பனர் தானே. பாராட்டுறதுக்கு வந்தால் பார்ப்பனனை ஒத்துக்கிறீங்க, விமர்சிக்கிறப்ப மட்டும் அவன் வந்து சங்கி பாப்பான் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ உங்களை பாராட்ட வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே இதை பற்றி பேசி நிறைய ஊடக தோழர்கள் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு எனக்கு தெரிவிச்சிருந்தாங்க. அதில் 2-3 பேரை தவிர மீதி எல்லாருமே என்னுடைய சமகாலத்தவர்கள். பாண்டியெல்லாம் எனக்கு ரொம்ப ஜூனியர். யாரெல்லாம் பாரு எல்லாமே அதனுடைய சொம்பும் அண்டாவுமாக இருந்தவங்க. இந்த அரசை ஏதாவது ஒரு விதத்தில் எதுக்காவது விமர்சனம் பண்ணிக்கிறாரு ஹிந்து ராம சொல்லுங்க. நீங்கள் இத்தனைக்கு இடதுசாரின்னு வர சொல்லிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று நீங்கள் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கீங்க. எல்லாம் பாராட்டக்கூடியவர்களுக்கு எதுக்கு இது எல்லாமே மாதம் மும்மாறி பொழிகிறதானா ஆமான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கிறது யாருன்னா ஒருத்தர் அங்கே பேசியிருக்கிறோமா, பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? இந்த இதில் ஊடகங்கள் இப்போ சமீபத்தில் மிரட்டப்பட்டது, அதை நீங்கள் பேசி பதிவு பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய ஆட்சியில் இந்த ஊடகத்துக்கு இப்படிலாம் நடந்திருக்கிறது, ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயங்களை வெளியில் கொண்டு வந்துன்றதுக்காக இந்த பக்கம் சேலமாக பக்கம் நினைக்கிறேன் கை காலெலாம் கண்ணு வெட்டி போட்டதெல்லாம் நடந்திருக்குது. பல இடத்துல மிரட்டப்படுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுடைய காவல்துறை சீமான் வீட்டில் பத்திரிக்கையாளர் மிரட்டி தொடுத்துது. இது நீங்கள் அந்த மேடையில் பேசியிருக்கணுமா இல்லையா? ஊடக சுதந்திரம் பதிவு போயிட்டுருக்குது, ஊடகம் ஊடகமாக இல்லை அப்படின்னு பேசி யாராவது பதிவு பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல ஒருவேளை அவங்களுக்குலாம் அந்த மாதிரி கருத்து இல்லை போல இருக்கு. மொத்தமா வந்து ஊடகம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கீழே வந்துருச்சுன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதை நம்ம ரொம்ப பேசணும்னாக்கா அவங்க என்ன பண்றாங்க, தனிநபர் தாக்குதல். இந்த ஏகலைவனை எப்படியாவது கொச்சப்படுத்திட்டானா அவன் விழுந்துருவான் அப்படின்னு. இதுதான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பார்க்குறாங்க. எனக்குன்னு நான் பேர் சொல்ல, யாருக்குமே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா உடனே உன்னை பற்றி தெரியாதா நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்து பலகீனப்படுவான்ல, அதை வச்சு அவனை வீழ்த்தலான்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. நீ என்ன சொன்னீங்கன்னா நான் 4 சொல்லுவேன் உங்களை. ஏகலைவனை பொறுத்த வரைக்கும் அது நான் செவனேன்னு இருந்துட்டு இருப்பேன். என்னை சீண்டி நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா உங்களை பற்றி 4 சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ கீழே இறங்கி வரமாட்டேன் நான். அது என் வேலையும் கிடையாது. நீங்கள் விமர்சனத்தை ஒரு ஊடகம்ன்றது 4வது தூண் உங்களுக்கு. புரியுதில்ல? நீதிமன்றத்துக்கு இணையாக அந்த வட்டத்துக்குள்ளே 4 இடத்துல முக்கிய இடத்துல உங்களை வச்சுருக்காங்க. நீ வந்து சிம்ம சொப்பனமாக உட்காந்துட்டு கேள்வியில் கேட்கணும். போயிட்டு நீ உட்காந்து சொரிஞ்சி தடவிட்டு சோப்பு போட்டுன்னு உட்காந்துக்கிறதுக்கு பேர் ஊடகமா? எந்த விஷயத்த வந்து நீங்கள் இப்போ இந்த ரெய்டை பற்றி நீங்கள் எவ்வளோ விவாதிச்சிருக்கணும்? இவ்வளோ மக்களுடைய பணம் எங்கே போகுது, இது என்ன நடந்திருக்குது, நேராக நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டு ஈடி நீ மாட்டு வர ரெய்டு அடிச்சுட்டு நீ மாதிரி ஒன்றும் இல்லாமல் மூடிட்டு போனால் என்ன அர்த்தம்? என்ன கவர்மெண்ட்டை நீ நடத்துகிற இல்லை வந்து புரோக்கர் வேலை பண்ணிட்டு இருக்கிற? கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஈடியை கேட்கணும். வரீங்க ரெய்டு பண்ணுறேன் நீ மாதிரி போகிறீங்க, என்னன்றது ஊடகத்தை நேர்மையாக எழுதி இந்த கேள்வி கேட்கணும். இது வந்து என்ன புரோக்கிங் வேலையா? என்னத்துக்காக பண்ணுறீங்க? மிரட்டுறீங்களா அந்த அரசை? உண்மையிலே மிரட்டுறீங்களா? மிரட்டலைனாக்கா என்னன்றதை வெளியில் விடுங்க அப்படின்னு நீங்கள் அதையும் எழுதணும். ஒன்றிய அரசையும் எழுதணும், இங்கேயும் எழுதணும். விமர்சனங்களை அதிகமாக வைக்கணும். இதுதான் இந்த மக்களுக்கான கண்களே ஊடகம் தான். உங்களுக்கு இந்த மக்களுக்கான கால்களும் பலமாக இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னா அந்த கால்களையும் ஊடகம் தான் நிற்கி. மீதி தான் அரசுடைய நிர்வாகம் எல்லாமே. நீ அந்த பேஸே இல்லாமல் அடித்து கீழே தள்ளிட்டு வந்து இவங்கெல்லாம் ஊடகம், இந்த ஊடகவியலாளர்கள் பாராட்டிட்டாங்கனாக்கா துக்ளக் ஷோ மாதிரி
திமுகவை பாராட்டுற மாதிரி துக்ளக் சோறு தான் நீங்கள் ஏற்றுப்பீங்க பாப்பான்னு. பாண்டே வந்து இப்படிலாம் நடந்திருக்கு பார்த்து செய்யுங்க தலைவர்னு சொன்னால் நீங்கள் அடுத்த முறை கூப்பிடுவீங்களா பாண்டேவே? இல்லை பாண்டேவை அடுத்த நிமிஷம் சங்கினியில் சொல்லிட்டு போவீங்க. இப்போ மட்டும் பாண்டேவை எப்படி கூப்பிட்றீங்க? அது எப்படி உங்களுக்கு ஒத்துவதுற ஆட்களை மட்டும் பாண்டே வந்து எதிர்ப்பாளர்லாம் நான் சொல்லலை. அவர் பாஜகவில் ஒரு கால், ஆளுங்கட்சியில் ஒரு கால், திராவிடமும் தேசியமும் 2 கண்ணுன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். தனக்கு ஒரு அங்கீகாரம் வரணும், இன்னொரு இடத்த ஒரு பெரிய அளவில் வளரணுன்றதுக்காக அவருக்கு அந்த லாபி தேவைப்படுது. ஒரு முதலமைச்சர் வந்து இவரை பார்க்குறாருல. எத்தனையோ பத்திரிகையாளர், இவரோட மூத்த பத்திரிகையாளர், இன்னும் திமுகவுக்கு நிறைய உழைத்த பத்திரிகையாளர் குடும்பம்லாம் இறந்துருக்குது, அப்பாவை இறந்துருக்காங்க, எங்கேயாவது போயிருக்கிறாரு முதலமைச்சர். ஏன் பாண்டிய வீட்டுக்கு மட்டும் போகிறாரு? அந்த பார்ப்பன பூநூல் வந்து வேணும் அவருக்கு. அங்கே வந்து பாப்பான் பூநூல் இந்த விஷயம்லாம் பேச மாட்டார். அவர் லாபி நாளைக்கு பாண்டிய நமக்காக பேசுறதுக்கு வேணும். வி சேகரியா வலிந்து கூட வச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் திராவிடர், நானும் ஒரு திராவிடன்னு சொல்லிட்டாராம். ஒன்று கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களாம். இப்போ நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கும் பாராட்டுறதுக்கு மட்டும் பார்ப்பன தலைமை வேணும். உங்களை விமர்சிச்சாக்கா சங்கின்றீங்க. உங்களை புகழ்ந்து பாராட்டுறதுக்கு மட்டும் ஊடகவியலாளர் அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அறிவு ஜீவின்றீங்க. உங்களை விமர்சித்தாங்கன்னா அவன் வந்து இப்படியானவன் அப்படியானவன், சரியில்லாதவன், தரம் கெட்டவன் இப்படின்னு போட்டு கொச்சப்படுத்துறீங்க. என்ன உங்ககிட்ட என்ன ஒரு முதல்ல என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது சொல்லுங்களேன்? ஊடகம்ன்றது என்ன ஸ்டாண்டர்ட்? இப்போ உட்காந்து இந்த அத்தனை பேரும் வந்து சரியான விமர்சன கட்டுரைகளை காலத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்களா? திமுக அல்லாத பிற கட்சிகள் வரும்போது மட்டும் ஊழலை மாஞ்சி எழுதி வெளியில் கொண்டு வந்துட்டு திமுக வந்துட்டோன்னு இவ்வளோ ஊழலும் நடக்குது. ஒரு வார்த்தை கூட பேசாத இவர்கள் ஊடகம் வந்து நாங்கள் நடுநிலையாளர்கள், நாங்கள் வந்து இந்த முதலமைச்சர் பாராட்டுறோம்னா எப்படி இருக்கும்? உன்னுடைய கிளை கழகம் வந்து பாராட்டுகிறது உனக்கு. அதில் நக்கீரன் கோபால் அந்த பேச்சிலேயே பேசும்போது சொல்கிறாரு, நாங்களாம் கம்பெனி ஆர்டிஸ்ட்டு, பாண்டேலாம் இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறார். கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது நாங்கள் வந்து திமுகவுடைய ஆட்கள் தான் அப்படிங்கிறத வந்து சிம்பாலிக்காக டொனேட் பண்ணுறதுக்கு நான், ராமு, பிரியன்லாம் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட், பாண்டே இப்போ வெளிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னா இல்லை, அதாவது எப்படி பெருமையாக பேச முடியும்? அது பெருமையாக தான் பேசுவார் அண்ணன். அவர் கட்சிக்கானவர்கள் தானே, அவங்க அதை தான் வெளிப்படையாக சொல்கிறாரு. கட்சிக்காக நேர்மையாக உண்மையாக உழைக்கிறார், அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு. பாண்டே இப்போ உள்ளதான் பதம் வந்து நுழைஞ்சி இருக்கிறாரு. நிரந்தரமாக இருப்பாரா ஓடி போயிடுவாரான்னு தெரியாது, அது நிரந்தரமாக தெரியாது. அதனால் அவர் வந்து நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்ல வர உண்மையை தான் சொல்கிறாரு அண்ணன். அதில் ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலையே. இவங்க 3 பேரும் இந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க வெளிப்படையாக நான் பாராட்டக்கூடியவர்கள்னா எதிரும் புதிரமான கருத்துக்களை வைக்கக்கூடியவர்கள் உங்களை வந்து பாராட்டணும், நல்லதும் சொல்லணும், நல்லதை பாராட்டி கெட்டதை வந்து சுட்டி காட்டணும். அப்படியான மேடையாகத்தான் அந்த மேடை இருக்கணும். மொழியே பாராட்டு மட்டுமே உங்களுக்கு இருந்துட்டு இருந்துச்சுனாக்கா, பாராட்டு மட்டுமே அந்த 10-11 காலகட்டத்தில் தடிக்கு விழுந்தா பாராட்டுன்னு போய் தான் 10 வருஷம் பள்ளத்தில் படுத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த நிலையில் திரும்பவும் போயிடாதீங்கன்னு சொல்ல பாச தலைவனுக்கு பாராட்டு இல்லை. தடிக்கு விழுந்தா அன்னைக்கு எழுந்து பார்த்தோன்னு ஒரு 4 பாராட்டு பேப்பரோட இணைஞ்சு வந்திருக்கும். எழுந்து காலையில் பார்த்தோன்னாக்கா அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து அந்த 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 முனைக்கு போயிடாதீங்க, போய் திரும்ப அப்படியே பள்ளத்தில் விழுந்துடாதீங்கன்னு நான் சொல்ல வரோம். அன்னைக்கு அதே போல் நாடு இவ்வளோ மோசமாக இருந்திருக்குது. ஒரு பெரிய ரத்த காயத்தோட இனப்படுகொலை பக்கம் ஒரு மாதிரி, இங்கே நாட்டுக்குள்ளே 1008 சிக்கல், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தடிக்கு விழுந்தா பாராட்டு. ஏதோ வானம் ஏதோ அப்படி தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியும் மக்கள் எல்லாமே வந்துட்டு, ஒருத்தர் சொன்னார், நம்ம நேயர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், தங்கத்தில் செடி நட்டு வயிறு கனிகளாக பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மண்ணான்னு போய் சொல்கிற மாதிரி. அப்படி வந்து தடிக்கு விழுந்தா பாராட்டுன்னு போய் படுத்த மாதிரி நீங்கள் படுத்துறாதீங்க. விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்களும் நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் பத்திரிகையாளர்களை அங்கீகரிப்பது, விமர்சிப்பவர்களை வந்து கொச்சப்படுத்துறது நிறுத்திடுங்க. இது நிலைக்காது, இன்னைக்கு நிலைக்காது. மக்கள் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக சொல்லலை, மேடையில் உட்காந்துட்டு இருந்தவங்களுக்காக நான் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். நான் இந்த ஊடகத்தை வந்து பிசைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி உருக்கி வார்த்தை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஜாடி உடஞ்சிச்சுன்னா அது நிலைக்காது. நாளைக்கு இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, அந்த மேடையில் பேசக்கூடியவர்கள் பாண்டே அவர்கள் உட்பட நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான். அதாவது இப்போ ஆப்போசிட்ல வந்து யாருமே வந்து ஒருங்கிணைகிற மாதிரி வந்து தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு இடத்துல வந்து கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து திமுக இன்னொரு பக்கம் வலிமையான கூட்டணியோட இருக்கு. ஸோ அதனால 26 மீண்டும் நீங்க தான் வரப்போறீங்க அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு மேடையாகவும் அது இருந்துச்சு. அதோட மைய கருத்தா அதுதான் இருந்துச்சு. அது உண்மை தானே? இல்லை, நீங்கள் 2026 மீண்டும் அவர்கள் ஆட்சின்றதோட மீண்டும் மக்கள் நாசமாக போகணுன்ற வார்த்தையை சொல்லிக்கலாமா? இப்போ பாண்டிய உள்பட சொன்னதான் சொல்கிறீங்க. தோழருக்கு நான் வைக்கிறேன். பாண்டியவுக்கு தமிழ்நாடு முழுக்க சுற்றிட்டு வர்றாரு. அவர் எங்கே என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியாமலாம் இருக்காது. எவ்வளோ சட்டம் ஒழுங்கு மோசமாக இருந்துகிட்ருக்கு. போதைக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு கிராமம் வரைக்கும் போயிட்டு கிராமத்து இளைஞர்கள் வரைக்கும் இன்றைக்கி அதை கையில் எடுத்துட்டாங்க. அவங்க மோசமான ஒரு
சிக்கலுக்குள்ளே இந்த இளைய தலைமுறை இருக்குது. இந்த நிலை ஒன்றும் போச்சுன்னா அடுத்த ஒரு 5 வருஷத்தில் எப்படி இருக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லவே முடியாது. இப்போவே கட்டுக்கடங்கின ரவுடிசம் வந்து போயிட்டுருக்குது, பார்த்துட்டே இருக்கிறோம், கண்ணுக்கு இருக்க எடுத்துகிட்டு கொலை செஞ்சு முடிச்சுட்டு ரீல்ஸ் போட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சவால் விட்றாங்க உங்கள் போலீஸுக்கு. இந்த நிலை வந்துட்டு எப்படி 26க்கு பிறகு ஒன்று நீடிக்குன்னு ஏற்க முடியுது மனநிலை வருது. அப்போ எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிற நீங்கள் போய் அந்த மேடையில் நின்று பேசுகிறீங்க, எதுக்காக பேசுகிறீங்க? அதான் விஷயம். கண் எதிர்க்க தெரியுது நாடு நாசமாக போயிட்டு இருக்குன்னு, ஆனாலும் அவரை பாராட்டி தீரணுன்ற கட்டாயம் உங்களுக்கு இருக்குல்ல, அந்த கட்டாயம் ஏன் உங்களுக்கு வருது? இப்போ மக்களுக்காக நீங்கள் ஒருபோதும் பேசவே மாட்டீங்களா? இந்த கேள்வி இருக்குது இல்லை, இதான் நான் வைக்கிறேன் உங்களுக்கு. நன்றி சார், பல்வேறு கேள்வி வச்சுருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, வணக்கம்.